ஹலோ ஹாய் அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் அனிமே உலகம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வர நிறைய அனிமேஷனோட ரொம்ப புவர் குவாலிட்டியை பற்றி தான் பேச போகிறோம். மெயினாக நம்ம இங்கே பேச போகிறது ஒன் பஞ்ச் மேனோடதை பற்றி, அந்த சீரீஸோட என்னோட டேக் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற சில அனிமேவோட தூவல்களும் இதில் இருக்க தான் போகுது. மெயினாக நம்ம ஃபோக்கஸ் வந்துட்டு ஒன் பஞ்ச் மேன் தான். இதில் ஜென்ரலாக பேசுறதுனால ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். சீசன் 1க்கும் சீசன் 3க்கும் என்னடா இது கிட்டத்தட்ட ஒரு மவுண்டெயின் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா, சீசன் 1 அனிமேட் பண்ணுற அந்த அனிமேஷன் ஸ்டூடியோ வேறு, சீசன் 3 பண்ணுறவங்க வேறு. சீசன் 1 பண்ணவங்க மேட் ஹவுஸ் பண்ண லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஹண்டர் டெத் நோட்டு, ஹஜிமே நோ இப்போ, நோ கேம் நோ லைஃப், ஓவர்லார்ட் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அனிமையெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா இதில் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட லீகே வேறு. அண்ட் அப்படியே கம்மிங் டு சீசன் 2 அண்ட் சீசன் 3 இதை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசி ஸ்டாஃப். இவங்க ஒரு நல்ல அனிமே ஸ்டூடியோ இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இவங்களோட ஸ்பெஷலைசேஷனே வேறு. இவங்க எதில் வந்துட்டு சிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், காமெடி, இந்த மாதிரி அனிமே தான் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரு, உங்களை திடீர்னு வாப்பா ஹாக்கி ஆடலாம் இல்லை கோல்ஃப் ஆடலாம் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களா அப்படின்னா தெரியாது. கிட்டத்தட்ட அதே சிச்சுவேஷன் தான். இவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டை அவங்கக்கிட்ட நீங்கள் திடீர்னு கொடுத்து, அதுவும் அவங்க ஸ்பெஷலைசேஷனில் வரல அப்படின்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் ஏன் தான் இந்த சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்துட்டு நீங்கள் மேட் ஹவுஸையுமே திட்ட முடியாது, ஜேசி ஸ்டாஃபையும் திட்ட முடியாது. இதை வந்துட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் கமிட்டி இல்லை அந்த குரூப் இருக்காங்கல்ல, அவங்களோட டெசிஷன் தான். அவங்க சீக்கிரமாக நமக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இன்னொரு அனிமேஷன் ஸ்டுடியோ கிட்ட கொடுக்க தான் செய்வாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு லோ பட்ஜெட்டில் கம்பேரிட்டிவ்லி மேட் ஹவுஸ்க்கு கொடுத்ததை விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க ஜேசி ஸ்டாஃபில். அப்போ என்னப்பா இந்த அனிமேஷனுக்கு நீ முட்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. சீசன் 2 ஓகே, நான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். மேட் ஹவுஸ் சீசன் 1 பண்ண அளவுக்கு கிடையாது அப்படின்னாலும் சீசன் 2 நல்லா இருந்துச்சு. எனக்கு பெருசாக தெரிவிக்கல, ஒரு நல்ல ஒன் பஞ்ச் மேன் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் சீசன் 3 என்னால் ஏற்றுக்க முடியலைங்க. ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க ஃபேன்ஸை. என்ன சொல்கிறது அப்படின்னா, கிட்டத்தட்ட நிறையா ஃப்ரேம்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்லைட் ஷோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம அந்த சின்ன வயசுலலாம் பண்ணுவோம் இல்லைங்க, ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அதை மூவ் பண்ணோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வீடியோ மாதிரி ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி லிட்ரலாக பண்ணியிருக்காங்கங்க. இது ஒரு அனிமே, இது அந்த மாதிரி டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்க இல்லை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவுட்புட் கேட்டாங்க என்னன்னு ஒன்றுமே தெரியல. அனிமேஷன் ஸ்டூடியோவோ கண்டிப்பாக இதை கேட்டு தாங்க ஆகணும். என்ன தான் ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ ஹர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அனிமேஷன் ஸ்டூடியோக்கும் ஒரு இது இருக்கும், அதே மாதிரி டைரக்டருக்கும் இதில் ஒரு பார்ட் இருக்கும். அண்ட் இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கேரக்டர்ஸ் தான் அட்லீஸ்ட் ஒரு அளவுக்காச்சும் மூவ் பண்ணுறாங்க. அந்த சைட் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்கங்க, அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட வெறும் ஃபோட்டோ மாதிரி தான் இருக்காங்க. அதுவே வந்துட்டு இப்போ ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா வாய் மட்டும் அசையுது, பக்கத்தில் இருக்கிறவர் கிட்டத்தட்ட அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட நகரவே மாட்டேங்கிறாரு. அப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள், அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபுட்டேஜை திருப்பி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா தில்லுமுள்ள வேலையும் பண்ணிட்டாங்கங்க. இன்னும் சொல்ல போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்லீஸ்ட் எபிசோடில் வரதை கூட மன்னிச்சிருவேங்க. நிறைய அனிமே நல்ல அனிமேலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓப்பனிங்கை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறையா ஃபைட்ஸ் வரப்போதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். பார்க்குறதுக்கே ஓகே சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓப்பனிங்கே ஸ்டாட்டிக்காக தாங்க பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்கே அந்த ஒரு பிக்சர் வச்சு அப்படியே நகர்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய இடத்துல மோஸ்ட்டாக அப்படி தாங்க இருக்குது. அண்ட் இது ஒரு சாதாரண ஆர்க்குன்னு சொல்லிட முடியாது, இது மான்ஸ்டர் அசோசியேஷன் ஆர்க். இதில் வந்துட்டு ரொம்ப எக்கச்சக்க ஆக்ஷன் இருக்குங்க. இதை போய் இப்படி பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் எபிசோடை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் தேர்டு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் எபிசோடு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் லைட்டாக கொஞ்சமாச்சும் ஃபைட்ஸ் வந்துருக்கு. அதனால் கொஞ்சம் நகர்ற மாதிரி கொஞ்சம் எனக்கு அனிமேவாக ஃபீல் ஆச்சு. பட் நீங்கள் மாங்காவோட இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபேன்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு லெட் டவுன் தாங்க. ஏன்னா ஃபைட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு எதிர்பார்த்துருக்காங்க ஒவ்வொரு ஃபைட்டுமே. அண்ட் இந்த மாதிரி அனிமேஷன் நல்லா இல்லை அப்படிங்கிற அந்த கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு உரிமை இருக்குது. ஆனால் இன்னொரு ஒரு வாதம் மட்டும் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3யோட டைரக்டரை வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த ஹென்டாய் பண்ணிட்டு வந்ததுனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரை போட்டு அடிக்கிறது, ரொம்பவே தரக்குறைவாக பேசுறது,
பண்ணுறது, இது எதுக்கு அப்படிங்கிறது தாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம பக்கம் அந்த மாதிரியெல்லாம் யாரும் பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ரொம்ப போட்டு தாளிச்சு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவரே காண்டையே எப்பா என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டார், எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் இல்லாமல். ஸோ ஒன் பஞ்ச் மேன் பார்க்குறவங்க பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. இல்லைப்பா எனக்கு பார்க்கவே பிடிக்கலை அப்படின்னு இருந்துச்சுன்னா இருக்கவே இருக்குது ஒரு ஒரிஜினல் மெட்டீரியலான மாங்கா இருக்குது, போய் அதை படிங்க. சும்மா தரமாக இருக்கும். அதாங்க கடையை நொறுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? சும்மா இந்த ஒன் பஞ்ச் மேனை பற்றி லைட்டாக பேசலான்னு தான் பார்த்தேன். இதே கிட்டத்தட்ட ரேண்ட் மாதிரி பண்ண வச்சுருவாங்க போல். அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்ப புரியாதது என்னென்னா, இப்போ ஒரு நார்மலான ஒரு அனிமே வருது அப்படின்னா அதில் இருக்கிற அனிமேஷன் குவாலிட்டி மிஸ்டேக்கெல்லாம் நம்ம எதுவும் பெருசாக பேசுகிறது இல்லை. ஒரு சின்ன ஸ்டூடியோ பண்ணுது, இல்லை ஒரு சின்ன ஒரு இசைக்கா அனிமே வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம இப்போ யாருமே இப்படி உட்காந்து பேச போகிறது இல்லைங்க. நம்ம ரொம்ப ஒரு அனிமேக்கு வெயிட் பண்ணி அது இப்படி மொக்க போட்டுருச்சுன்னா தான் வந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு எல்லாருமே இப்படி வந்துட்டு சுற்றி அடிக்கிறது பண்ணுறானுங்க. இப்படி வந்துட்டு ஒன் பஞ்ச் மேன் இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா விசிபிளாக ஞாபகம் இருக்குது இந்த ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக். இது அதே மாதிரி தான் பண்ணானுங்க. இந்த 2D இந்த 3Dயும் சேர்த்து ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஸ்லைட் ஷோ மாதிரியே பண்ணானுங்க. எனக்கு அவனுங்க அதை பண்ணதுக்கு அப்புறமா அந்த அனிமே பக்கம் போகவே எனக்கு முடியலை. என்னால் என்னதான் சிவா இருக்கார், அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னாலும் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகவே முடியல. திரும்ப சீசன் 2 நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இருந்தாலும் அதை தொட எனக்கு விருப்பம் வரலைங்க. அண்ட் இன்னொன்றை பற்றி நான் பேசணுன்னா, இப்போ வந்துச்சு பிகினிங் ஆஃப்டர் த எண்ட். என்ன மாதிரி ஒரு மான்ஹுவாங்க, அதை போய் எப்படி எடுத்து வச்சுருக்கானுங்க. ஒரு நார்மலான ஒரு இசக்காய் அனிமேக்கு எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும். பட் இந்த பிகினிங் ஆஃப்டர் த எண்ட் இந்த அனிமே வந்துட்டு அந்தளவுக்கு சூப்பரான ஒரு அனிமே. பட் அது இப்படி பண்ணுவானுங்க, இப்படி சொதப்பி வைப்பானுங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு ஒன் பஞ்ச் மேன் அளவுக்கு மோசம் இல்லை. இந்த 2D மாதிரியே அப்படியே ஸ்லைட் ஷோ மாதிரி போகிற அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பராகவும் இல்லை, ரொம்ப மோசமாக தாங்க இருந்துச்சு. அப்படி தான் சொல்லி ஆகணும். உண்மைகள் சில நேரம் கசக்க தாங்க செய்யுது. ஸோ இப்படி உங்களுக்கு பிகினிங் ஆஃப்டர் த எண்ட் என்னடா அப்படி ஒன்று வந்துச்சா, நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா சும்மா விட்டுருங்க. ஃப்ரீயாக அனிமேலாம் பார்க்காம மான்ஹுவாவை போய் ரீட் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த குட் மான்ஹுவா, குட்டுன்னு இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்ஹுவான்னு சொல்லுவேன். அந்த லெவலில் இருக்கும். அண்ட் இந்த அனிமேஷன் குவாலிட்டியெல்லாம் பேசும்போது இந்த ப்ளூ லாக் சீசன் 2வையும் போட்டு நிறையா அடிச்சிட்டு இருந்தானுங்க. பட் எனக்கு என்னமோ தெரியலைங்க, அந்தளவுக்கு பெரிய டிப்பு இருந்த மாதிரி தெரில எனக்கு. ஐ லவ்டு ப்ளூ லாக் சீசன் 2, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கதையோடையும் நான் ரொம்ப உள்ளே போயிட்டேன். எனக்கு அனிமேஷன் குவாலிட்டி அந்தளவுக்கு டிப்பான மாதிரி தெரியலை. ஸோ ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட். லைட்டாக எங்கெங்கேயோ லைட்டாக இருந்திருக்கலாமே தவிர அது அனிமே வந்துட்டு அந்த பார்க்குற ஃபீலை கெடுக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ இட்ஸ் குட். இதுக்கு முன்னாடி பேசின அனிமேவோட அனிமேஷன் குவாலிட்டியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ப்ளூ லாக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடலாம். அந்தளவுக்கு ப்ளூ லாக்கை அந்த அனிமேஷன் ஸ்டுடியோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நாங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல டைட்டில்ஸ், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைட்டில்ஸை வந்துட்டு இந்தளவுக்கு மோசமான அனிமேஷன் குவாலிட்டியில் கொடுக்காதீங்கடா அப்படிங்கிறத மட்டும்தான் கேட்டுக்கிறோம். ஒரு புது அனிமே இல்லை ஒரு சின்ன ஸ்டூடியோ பண்ணுது அப்படின்னா அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கலாங்க. அண்ட் இந்த அனிமேஷன் குவாலிட்டிலலாம் இருக்கிற இந்த டிப்பு இருக்குல்லங்க, இதுக்கு வந்துட்டு இன்னொரு மேஜரான ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா கண்டென்ட் வந்துட்டு சுற்றி நிறையா இருக்குது. பட் அந்த கண்டென்ட்டை வந்துட்டு குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுற அனிமே ஸ்டூடியோஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த அனிமேவை ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கிரன்ச்சி ரோல், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட் ஸ்டார்லாம் அடிக்கடி பண்ணுறாங்க. இவங்களுக்கும் அனிமே வேணும். ஸோ இத்தனை பேர் அனிமேக்கெல்லாம் போட்டி போடும்போது இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எதை நோக்கி ஓடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டியும் ப்ராஃபிட்டையும் மட்டும்தான் நோக்கி ஓடுறாங்களே தவிர அதோட குவாலிட்டியை அந்தளவுக்கு அவங்க பார்த்துக்கிறதா இல்லை. பட்ஜெட்டை ரொம்ப கம்மியாக ஒதுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமேஷன் ஸ்டூடியோஸுக்குன்ட்டு ரொம்ப பவர் கிடையாது. ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ என்ன சொல்லுதோ அதை தான் இந்த வந்துட்டு அனிமேஷன் ஸ்டூடியோஸ் எல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த அனிமேட்டர்ஸை நம்ம என்ன தான் போட்டு அடித்தாலும் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவங்க. அவங்கள போட்டு எப்படி ஓவர் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, சம்பளம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீலான்சர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தானே அவங்களுக்கு அதிகமாக பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி எக்கச்சக்க யுக்திகளெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எப்படி வந்துட்டு நமக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும் சொல்லுங்கள்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட ரேண்ட் மாதிரி தாங்க இருக்குது. நான் என்ன பண்ணுறது, நான் சும்மா பேசணுன்னு ஆரம்பித்து இது இப்படி மாறிடுச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் குமுறல்கள் இருக்கா? இப்போ நான் சொன்ன அனிமேவோட குமுறல்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கீழே பதிவு பண்ணுங்கள். அதை மட்டும் இல்லாமல் இந்த அனிமே விட்டுட்ட தலை நீ அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த அனிமே நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் ரொம்ப சொதப்பிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.